ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12வது புத்தகம் வரலாறில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 8 காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு. நமக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கக்கூடிய காலம் எப்படி இருந்துச்சு, கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்றது தான் இந்த பாடம். சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்றதை பார்த்துட்டு போயிடுவோம். இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிப்பதற்கு பிரிட்டன் எடுத்த விரைவான நடவடிக்கைகளின் போது இந்திய பிரிவினை சிக்கலான சூழ்நிலையை ஏற்படுத்தியது. ஓகேவா, நமக்கு இங்கிலாந்து பிரதமர் கிளமெண்ட் அட்லி பார்த்தோம்னா 1947 பிப்ரவரி 20 ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, இங்கிலாந்துலேருந்து கொடுக்குறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரிட்டிஷ் அரசு 1948 ஜூன் 30க்கு முன்னாடியே இந்தியாவை விட்டு நாங்கள் போயிடுவோம், போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. எந்த டேட்டை சொல்கிறாரு அப்படின்னா ஜூன் மாதம் 30, 1948. அதே மாதிரி இங்கே அரசு பிரதிநிதியாக இருந்தது யார் அப்போது அப்படின்னு பார்க்கும்போது வேவல் பிரபு இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் 1947 பார்த்தோம்னா மார்ச் 22 வேவல் பிரபுவுக்கு அப்புறம் வைஸ்ராயா வர்றது யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு வந்திருப்பார். ஓகேவா, மவுண்ட் பேட்டன் பிரபு வந்திருப்பார். அவருடைய நடவடிக்கைகள் பார்த்தோம்னா அவருடைய ப்ராசஸ் ரொம்பவே வேகமாக இருக்கும். சீக்கிரம் இந்தியாவுக்கு அதிகாரத்தை மாற்றம் செஞ்சுட்டு நம்ம பிரிட்டிஷ், அதாவது இங்கிலாந்துக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்னால் ரொம்ப வேகமாக அவர் செஞ்சுருப்பார். அப்புறம் 1947 ஜூன் 3 என்ன பண்ணுறாருனா மவுண்ட் பேட்டன் பிரபு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுவார். அதை ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மவுண்ட் பேட்டன் பிரபுவுடைய 1947 ஜூன் 3 திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. அட்லி அறிவித்த தினத்துக்கு முன்னாடியே 1947 ஆகஸ்ட் 15 அப்போது நாங்கள் சுதந்திரம் கொடுத்துருவோம். அவர் சொன்னது 1948 சொல்லியிருப்பார். 48 ஜூன் மாதம் சொல்லியிருக்காரு. ஜூன் 30க்குள்ளே நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாருனா, அவ்வளோ காலம்லாம் வேணாம், 1947 ஆகஸ்ட் 15 அப்போவே நாங்கள் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு நாங்கள் போயிடுவோம், அந்த ப்ராசஸ் கொஞ்சம் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பார். அதே மாதிரி பிரிட்டிஷ் இந்தியாவின் அதிகாரத்தை இந்தியா, பாகிஸ்தான் என 2 டொமினியன் அரசாங்கங்களிடம் பகிர்ந்து ஒப்படைப்பதே மவுண்ட் பேட்டன் திட்டமாகும். ஒன்றும் கிடையாது, இந்தியாவோட அதிகாரம் அப்போ பிரிக்கப்படாத இந்தியா, அன்டிவைடட் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானும் இருக்குது அதில். அதே மாதிரி இந்தியா, பாகிஸ்தான் 2 பேருமே இணைந்த ஒரு நிலப்பரப்பாக தான் இருக்குது. இப்போ அதிகாரத்தை பார்த்தோம், நாட்டை பிரித்து கொடுக்கணும், அதே மாதிரி அதிகாரத்தையும் பிரித்து கொடுக்கணும்ல. ஸோ அதுதான் அந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1947 ஜூன் 14 மீரட்டில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடக்கும். மாநாடு வருஷம் காங்கிரஸ் மாநாடு போடுவாங்கள்ல, அதே மாதிரி ஒவ்வொரு ஒத்துழையாமை இயக்கம் ஒரு மாநாட்டில் ஏற்றுப்பாங்க. தீர்மானம் போட்டது ஒரு மாநாட்டில், அதே மாதிரி காந்தி இர்வின் ஒப்பந்தம் கராச்சியில் ஏற்றுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அன்னைக்கு என்ன முடிவுகள் எடுக்கப்படுதோ ஸோ அந்த முடிவுகள் எல்லாமே ஒரு மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படும். காங்கிரஸ் உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஓகே அக்செப்டடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. அதே மாதிரி இந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிறது 1947 ஜூன் 14 மீரட்டில் ஒரு காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடக்குது. ஸோ அந்த மாநாட்டில் இந்திய பிரிவினையுடன் கூடிய சுதந்திரத்திற்கான மவுண்ட் பேட்டன் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ கேட்கலாம்ல, இந்திய பிரிவினையுடன் கூடிய மவுண்ட் பேட்டன் திட்டம் எந்த மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? மீரட் மாநாடு. ஓகேவா, அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேருடைய ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீண்ட காலத்திற்கு முன்னர் நாம் விதியோடு ஓர் ஒப்பந்தம் செய்தோம். இப்போது அந்த வாக்குறுதிகளை முழுமையாக அல்லது முழு அளவில் ஆனால் மிகவும் கணிசமாக மீட்கும் நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவருடைய ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, நமக்கு அதுக்கப்புறம் 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திரம், ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தியடிகளோட படுகொலை இந்திய தேசம் ஒரு பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தோம்னா 1948 ஜனவரி 30 காந்தி படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையை உருவாக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
இப்போ பிரிவினைக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதிலலாம் வந்து ஜஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. பிரிவினையை பற்றி தான் இதுலேயும் சொல்லியிருப்பாங்க. அந்த அறிவிப்பு கொடுக்குறாருல, ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார்ல, அந்த ஜூன் 3லேருந்து ஆகஸ்ட் 15 அவர் சொன்ன அந்த டேட்டு வரைக்கும் 72 நாள் மட்டும்தான் இருந்துச்சு. ஓகேவா? 72 நாள் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அந்த 72 நாளுக்குள்ளே நம்ம வேகமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடணும் அப்படிங்கிறது மவுண்ட் பேட்டனுடைய திட்டம். அதே மாதிரி இப்போ வரைபடம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்போ இந்தியா பாகிஸ்தான் சேர்த்து தானே மேப் வரைஞ்சிருப்பாங்க. இப்போ இந்தியா மேப்பு நமக்கு எப்படின்னு தெரியும், அப்போ அன்டிவைடடாக இருந்துச்சு. பிரிக்கப்படாத இந்தியாவா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குள்ளே பாகிஸ்தானை சேர்த்து தான் மேப் வரைஞ்சிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேப் வந்து தனியாக நம்ம வரையணும். மேப் வரையணும்னா அது கிடையாது, கரெக்டாக மேப் வரைகிறதுன்றது கிடையாது, எல்லையை பிரித்து கொடுக்கணும். இந்த எல்லையெல்லாம் இந்தியாவுக்கு, இந்த எல்லை ஃபுல்லாக பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லையை பிரித்து கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணுறாரு, லண்டன்லேருந்து ஒரு ஆள் வர்றார். ஓகேவா? இந்தியாவை பற்றி அந்த ஆளுக்கு ஐடியாவும் கிடையாது, இந்தியாவை பார்த்ததும் கிடையாது. ஆனால் வந்து எல்லையை பிரித்து கொடுக்குறதுக்கு அங்கேருந்து வந்துடுறாரு. ஓகேவா? அவரை தான் வர வைக்கிறாங்க. அவர் என்ன பண்ணார், கரெக்டாக பிரித்து கொடுத்துட்டு போவாரா? இல்லை, அதுவும் பிரச்சனையில் தான் நின்றுச்சு. இந்திய வரைபடத்தை பிரிவினைக்கு ஏற்றவாறு மாற்றி வரைவதற்கு லண்டனில் இருந்து அனுப்பப்பட்ட வழக்கறிஞர், இதை கேட்டிருந்தாங்க. அவர் யார் அப்படின்னா, ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அவர் வழக்கறிஞர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சர் சிரில் ராட்லிஃப் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவை பற்றி எந்த முன் அனுபவமும் இல்லாதவராகவும் இந்திய நிலைமை புரியாதவராகவும் இருந்தார். ஓகேவா? அவர் உருவாக்கிய வரைபடத்தின் அடிப்படையில் தான் எல்லையை வரையறுத்து கொள்ளும் பொறுப்பு வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, 1947 ஜூலை மாதம் 8ஆம் தேதி ராட்லிஃப் வந்து இந்தியா வராரு. ஸோ அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்ல, அவர் தனியாலாம் இப்படி எல்லையை வைக்க முடியும். ஸோ அவருக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு 2 நீதியரசர்கள் பணியாற்றுறாங்க. மொத்தம் 4 பேர் இருந்திருப்பாங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக 2 பேரும், முஸ்லீம் லீக் சார்பாக ஒரு 2 பேரும். ஓகேவா? மொத்தம் 4 பேர், 4 நீதியரசர்கள் அவர் கூட இணைந்து பணியாற்றினர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவருடைய இந்த எல்லை வகுத்தல் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்துச்சான்னு பார்த்தோம்னா, பல தவறுகளை கொண்டிருந்தது. ஏகப்பட்ட தப்பு அந்த எல்லைப்பகுதி. இந்த இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தமிழ்நாடு ஆந்திராவை பிரிக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் அந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எல்லையில் எந்த பகுதி பாகிஸ்தானுக்கு, எந்த பகுதி இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியலை. ஏகப்பட்ட தப்பு வந்துச்சு. அதுவும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி கொஞ்சம் சுமூகமாக போயிருக்கோம். அதே மாதிரி 1971 வந்து பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பக்கம் இருக்குது மேற்கு வங்காளம், இந்த மாநிலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதை வந்து கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் 1971 என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் அதை கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்ல வேண்டாம், இனிமேல் அதை பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்திரா காந்தி அம்மா பீரியடில் வந்து நடந்திருக்கும். அதேமாதிரி WH ஆடன் அப்படின்றவர் ஒரு கவிதை ஒன்று எழுதுகிறாரு. யாருக்காக இந்த கவிதை எழுதியிருக்காருன்னா, இந்தியர்களையும் ராட்லிஃபையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்காரு. ஜஸ்ட் எக்ஸாமுக்கு கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருந்துச்சு. எல்லை வகுக்க வந்தபோது ராட்லிஃப் நடுநிலைதான் என்றாலும் அவருக்கு புதிது இந்த நாட்டு நிலைதான். வெறி கொண்ட இரு இனத்திற்கும் இடையே விலகியது ஒற்றுமை. இவர்களின் இறையிலும் எவ்வளவோ வேற்றுமை. பணியை முடிக்க லண்டன் விதித்திருந்த காலமோ கொஞ்சம். சமரச முயற்சிக்கும் விவாத பயிற்சிக்கும் அதில் நேரமெங்கே எஞ்சும். இப்போதைக்கு ஒரே வழி, அதுதான் பிரிவினை எனும் வழி. கோடு போட வந்தவரிடமிருந்து கொஞ்சம் விலகி நிற்பதே உதிசம் என்றெண்ணிய வைஸ்ராயின் ஏற்பாடுகளை விலக்கி நிற்குது கடிதம். இரு முஸ்லிம் இரு இந்து என நீதிபதிகள் 4 இவர் கேட்டால் தக்க ஆலோசனைகள் சொல்வர். ராட்லிஃப் முடிவே இறுதி, அதன்படி எல்லைக்கோடு உறுதி. அவர் தனியாய் தங்கிய வீட்டில் இரவும் பகலும் போலீஸ் பாதுகாப்பு. கொலைக்காரர் நெருங்காமல் தோட்டமும் ஓட்டமுமாய் கண்காணிப்பு. அவர் வேலையை செய்ய எழுத்தார், மக்களின் விதியை எழுத துணிந்தார். காலாவதியான தோராய வரைபடம் ஆராய நேரமில்லை. பாடாவதியான பழங்கணக்கெடுப்பு சரிபார்க்க சமயமில்லை. இடங்களுக்கோ போட்டி, வானிலையோ வதைத்தது வாட்டி. வேலை செய்ய உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை என்றாலும் 7 வாரத்தில் வகுத்திட்டார் எல்லை. இங்கிருந்து இங்கிலாந்திற்கு அடுத்த நாள் கப்பலில் பயணமானார். இங்கே நடந்ததை அதைவிட வேகமாய் மறந்து போனார். முடிந்த வழக்கை மறப்பது தானே வழக்கறிஞர் வழக்கம். நன்றோ தீதோ பிரித்திட்டார் இந்திய துணை கண்டத்தை அன்று.
திரும்பிய பின் இங்கிலாந்து நண்பர்களிடம் சொல்லியது உண்டு, மீண்டும் இந்தியா சென்றால் தனக்கு துப்பாக்கியில் கண்டம் என்று அப்படின்னு சொல்லிட்டு WH ஆடன் வந்து ஒரு நல்ல கவிதை ஒன்று எழுதியிருக்காரு. எக்ஸாம்க்கெலாம் கேட்க மாட்டாங்க, பட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இந்திய விடுதலை போராட்டத்தை முன்னின்று வழிநடத்தியவரும் காலனிய ஆட்சியாளர்களால் புறக்கணிக்க இயலாதவருமான காந்தியடிகள் சுதந்திர தினமான 1947 ஆகஸ்ட் 15 அந்த பிரிவினை வந்துச்சுல்ல. ஸோ அப்போ வந்து வன்முறைகளுக்கு தன்னுடைய எதிர்ப்பை உணர்த்தும் விதத்தில் புதுடெல்லிக்கு வெகு தொலைவில் உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போலாம் பெரிய பிரச்சனை, இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, வன்முறைகளுக்கு அகெயின்ஸ்டாக எங்கே போகிறாரு அப்படின்னா புதுடெல்லியிலிருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்போ ஞானேந்திர பாண்டே அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு கூற்று சொல்கிறாரு. கூற்று அப்படின்றத தாண்டி 1947-48 5 லட்சம் முஸ்லீம் அல்லாத அகதிகள், அதாவது இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் பஞ்சாப் மற்றும் டெல்லிக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருந்தனர். டெல்லியில் வசித்த பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் அவர்களது வீடுகளிலிருந்து காலி செய்யப்பட்டனர். வன்முறை கும்பலின் தாக்குதலிலிருந்து தப்ப செங்கோட்டை மற்றும் புராணஹிலா கோட்டைகளில் இருந்த முகாம்களில் மக்கள் தஞ்சம் புகுந்தனர். அகதி முகாம்கள் ஏற்பட்டிருந்த போதிலும் அவற்றில் போதுமான தண்ணீர் மற்றும் சுகாதார வசதி இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கார். 2 நாடுகளிலும் குடிபெயர்ந்த குடும்பங்கள் விட்டு சென்ற சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டன. இங்கேருந்து அங்கே போனவங்களோட சொத்துக்கள் இங்கே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும், அங்கேருந்து இங்கே வந்திருந்தாங்கன்னா அங்கே உள்ள சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு. எல்லைகளை கடப்பதற்காக அந்த அகதிகள் நின்றுருப்பாங்கள்ல, அங்கேருந்து இங்கே வர்றவங்க இங்கேருந்து அங்கே போகிறவங்க அப்படின்ற அந்த அகதிகள் கூட்டம் இருக்குல்ல, மக்கள் கூட்டம், அந்த வரிசை, அதை வந்து கஃபிலா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். அந்த வரிசை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா கஃபிலா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. பாருங்களேன் எவ்வளோ ரொம்ப மோசமான நிலைமையில் போயிருக்காங்க. நல்ல வேளை நம்ம அப்போ பிறக்கல அப்படின்றது ஓகே தான். 1950 ஸோ என்ன பண்ணுறாங்க, அப்போது 1950 வந்து 2 நாடுகளின் அரசியல் தலைமைகளும் இயல்பு நிலை திரும்ப வேண்டும் என தங்கள் வீடுகளை துறந்து வந்த இரு பக்கத்தினரும் அவர்கள் பகுதியிலிருந்து திரும்ப வேண்டும் எனவும் விரும்பினர். பாகிஸ்தானு இந்தியா பிரச்சனை இருக்குது. அப்போ 2 நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைமைகள் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி திரும்ப அவங்கவுங்க பகுதிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. 1950 ஏப்ரல் 8 நேரு மற்றும் லியாகத் அலிகான் கையெழுத்திட்ட டெல்லி ஒப்பந்தம் இரு தரப்பிலும் உள்ள சிறுபான்மையினரின் நம்பிக்கையை மீட்டெடுப்பது பற்றி குறிப்பிட்டது. ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம், ஓகேவா. இந்திய பிரிவினையின் போது இரு தரப்பிலும் உள்ள சிறுபான்மையினரின் நம்பிக்கையை மீட்டெடுப்பது தொடர்பாக கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நேரு மற்றும் லியாகத் அலிகான் ஒப்பந்தம். அப்படி இல்லை அப்படின்னா நேரு மற்றும் லியாகத் அலிகான் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்திடப்பட்டது, 1950 ஏப்ரல் 8 அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுறோம். ஸோ வந்து 1934 எம்என் ராய், 1935 காங்கிரஸ், இந்த மாதிரி கோரிக்கைகள் நிறைய வந்தாலும் 1922 காந்தியடிகள் முன் வச்சிருப்பார். என்ன முன் வச்சிருப்பார் அப்படின்னா, எங்கள் நாட்டுக்கு தேவையான அரசியலமைப்பு சட்டத்தை எங்கள் நாட்டு மக்களே இயற்றுவார்கள், அதாவது இந்தியர்கள் தங்களுக்கான அரசமைப்பை உருவாக்குவார்கள் அப்படின்ற விஷயம் 1922 வந்து காந்தியடிகள் சொல்லியிருக்கார். அங்கே சௌரி சௌரா சம்பவம் நடந்துச்சுல்ல, ஸோ அப்பயே வந்து சொல்லிட்டாரு. இந்திய அரசாங்க சட்டம் 1935 அடிப்படையில் ஆகஸ்ட் 1946 மாகாண சட்டமன்றங்களுக்கான எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தோம்னா, ஸோ அந்த மத்திய சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்க அது ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபையாக செயல்பட்டுச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாலிட்டியில் நிறைய டேட்டாஸ் தெரிஞ்சிருப்போம். அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸால் கராச்சி கூட்டம் 1931 மார்ச்சில் நடந்திருக்கும். அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடந்துச்சு இல்லையா, ஸோ அந்த டைமில் நடந்தது. அப்போது நிறைவேற்றப்பட்ட அடிப்படை உரிமைகள் தீர்மானத்தில் இடம்பெற்ற தன்னாட்சி என்பதன் பொருள் மற்றும் விடுதலை போராட்டத்தின் இலக்கியல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே இந்திய அரசமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் காங்கிரஸ் மேற்கண்டவாறு அரசமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கியது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தெரியும், 1946 டிசம்பர் 9 வந்து பார்த்தோம்னா முதல் கூட்டம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர் 11 2வது கூட்டம் நடந்திருக்கும். 1946 டிசம்பர் 13 3வது கூட்டம். ஸோ அந்த கூட்டத்தில் ஜவஹர்லால் நேரு இந்திய அரசமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானம், அந்த பிரியாம்பிள், ஓகேவா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த தீர்மானத்தை அரசமைப்பு நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்துகிறாரு. அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9 நடைபெற்றது. ஸோ அதில் வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ராஜேந்திர பிரசாத் வந்து ஃபஸ்ட்டு கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாட்டார். ஃபஸ்ட்டு கூட்டத்தில் வந்து தற்காலிக தலைவர் தான், சச்சிதானந்த சின்ஹா தான் வருவார். செகண்ட் கூட்டத்தில் தான் வந்து பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுருவார். இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நேருவினுடைய குறிக்கோள் தீர்மானம் தான் பிரியாம்பிள், முகப்புரை அப்படின்னு சொல்லி நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு முறை. அதே மாதிரி 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்கப்பட்டது. அந்த புத்தகம் யார் எழுதுனது? அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட அந்த புத்தகம் ஏற்கப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஐக்கிய நாடுகள் சபை. இது ஜஸ்ட் ஆன்லைனாக தெரிஞ்சுக்கோங்க. ஐநா சபை 1948 டிசம்பர் 10 அப்போது, ஓகேவா, டிசம்பர் 10 வெளியிட்ட அனைத்துலக மனித உரிமைகள் பேரறிக்கை எப்போது வெளியிடப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? அனைத்துலக மனித உரிமைகள் பேரறிக்கை யாரால் வெளியிடப்பட்டது? ஐநா சபை. எப்போது வெளியிடப்பட்டது? 1948 டிசம்பர் 10. அந்த டிசம்பர் 10 தான் மனித உரிமைகள் தினம் அப்படின்றதையும் நம்ம மறந்துடவே கூடாது. சுதேச அரசுகளின் இணைப்பு. நமக்கு சுதந்திரம் கிடச்சி போச்சு. சுதேச அரசுகள் கிட்டத்தட்ட அப்போ ஒரு 552 சுதேச அரசுகள் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா இந்தியா கூட வந்து இணைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்றோம். இந்தியா கூட வந்து இணைஞ்சிக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் பாகிஸ்தானுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறோம். ஒன்று இந்தியா கூட இணைஞ்சிக்கோ, இல்லை பாகிஸ்தான் கூட போய்டு, அப்படி இல்லைனா நீ வந்து சுதந்திரமாக இரு, தனியாக இரு அப்படின்னு சொல்கிறோம். இதேமாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 552 549 சுதேச அரசு நாங்கள் இந்தியா கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ஓகேவா? இந்தியா கூட எதுக்காக சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்தியா வந்து நம்மளை பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்தியா கூட சேர்ந்துட்டாங்க. 549 சுதேச அரசு. 3 பேர் வந்து அவங்களுக்கு டவுட்டு. யார் அப்படின்னா குஜராத்தில் ஜுனாகர் அப்படின்ற ஒரு பகுதி சுதேச அரசு இருக்குது. அந்த ஜுனாகர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சுதேச அரசு எங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, சந்தேகம் இருக்குது. அதாவது சந்தேகம்னா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலை, ஐடியா இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்தியா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொது வாக்கெடுப்பு ஒன்று நடத்துங்க, மக்கள்கிட்டே அதுக்கான முடிவை கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் கூட வில்லிங் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயிடலாம். இந்தியா கூட சேர்ந்துக்கலான்னு சொல்கிறாங்க, முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் இணைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொது வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட்டது. ஜுனாகரில் உள்ள மக்கள் இந்தியா கூட சேர்ந்துக்கலான்னு சொன்னதுனால ஜுனாகர் அப்படின்றது இந்தியா கூட இணைஞ்சிருச்சு. இப்போ 580 முடிஞ்சிருச்சு. பேலன்ஸில் 2 அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று காஷ்மீர், இன்னொன்று ஹைதராபாத். காஷ்மீர் பார்த்தோம்னா காஷ்மீர்ன்றது அந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தனியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் சரி ஓகே தனியாக இருன்னு சொல்லி நம்மளும் கண்டுக்காமல் அப்படி கொஞ்சம் கேப் விட்டு வைக்கிறோம். பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த காஷ்மீர் பகுதியை வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்க, காஷ்மீருக்கு பயம் வந்து இந்தியாவை நோக்கி வந்துடுது. இந்தியாவை நோக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியா கூட வந்து இணைஞ்சது. நம்ம சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஷ்மீரை இணைச்சிக்கிட்டோம். தீவிரவாத தாக்குதல் அங்கே அதிகமாக இருக்குது, அதனால் வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஓகேன்னு சொல்லி நம்ம இணைச்சிக்கிறோம். சம்மந்தமே இல்லாமல் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஹைதராபாத்தை நான் பாகிஸ்தான் கூட இணைய போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா அது பாகிஸ்தான் அப்படின்றத தாண்டி நான் வந்து இணைய மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் நீ வந்து காஷ்மீர் சொன்னாங்கன்னா பாகிஸ்தான் அந்த பார்டரில் இருக்குது, ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஜுனாகர் பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது, அவங்க சொன்னதும் ஓகே. ஆனால் நீ சம்மந்தமே இல்லாமல் இந்தியாவுக்கு நடுவில் வந்து நின்றுக்கிட்டு நீ எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு கோவம் வந்துடுது. ஆப்ரேஷன் போலோன்னு ஒரு நடவடிக்கை, ஆப்ரேஷன் போலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை. என்ன நடவடிக்கை அப்படின்னா போலீஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, உள்ளே அனுப்பி விட்றாங்க. ஓகேவா? இந்த இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தோம்னா ஓகே ஹைதராபாத் அப்படின்றது போலீஸ் ஃபோர்ஸை வந்து உள்ளே அனுப்பி விட்றாங்க. போலீஸ் நடத்தின அந்த தாக்குதல்னால என்ன பண்ணுறாங்க, ஹைதராபாத்தும் நம்ம கூட இணைஞ்சிருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த சுதேச அரசுகள்லாம் 549 கிட்டத்தட்ட நம்ம கூட வந்து இணைஞ்சதில்ல. ஸோ அதிலெல்லாம் முக்கிய பங்கு யாரோடது அப்படின்னா இந்தியாவின் பிஸ்மார்க், இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா? இவருக்கு தான் அந்த பெருமைகள் ஃபுல்லாக கிடைக்கும். அதனால தான் இப்போ கூட அவருக்கு சிலை வச்சதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ எல்லாமே இந்த ரீசன்னால தான். அவர் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு இதை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் நிறைய சுதேச அரசுகள் இந்தியா கூட இணைகிறதுக்கு முக்கியமான ஒரு ஆள் அவர் தான். ஓகேவா? அதை தான் திறம்பட செய்து முடித்தவர் யார் அப்படின்னா பட்டேல்.
ஓகேவா. அதே மாதிரி சுதேச அரசுகள் இணைப்பில் 3 முக்கிய போராட்டம் என்னென்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒன்று புன்னப்புறா வயலார் ஆயுத போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. புன்னப்புறா வயலார் ஆயுத போராட்டம் திருவாங்கூர் மாநிலத்தின் பொறுப்பு அரசாங்கம் வேண்டி அந்த மாநிலத்தின் திவானாகிய சிபி ராமசாமியை எதிர்த்து நடத்தப்பட்ட புன்னப்புறா வயலார் ஆயுத போராட்டம். இன்னொன்று பார்த்தோம்னா பிரஜாமண்டல் மற்றும் ஒடிசாவில் நடந்த பழங்குடி கிளர்ச்சிகள் அதை சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இதில் வேண்டாம். இணைப்புறுதி ஆவணம் இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான ஆவணமாகும். எது அப்படின்னா இணைப்புறுதி ஆவணம் அந்த 35. இந்த ஆவணமே பிரிவினையின் போது இந்திய சுதேச அரசர்கள் இந்தியா அல்லது பாகிஸ்தான் ஆகிய ஏதேனும் ஒரு நாட்டுடன் இணைவதற்கான ஒப்பந்தமாகவும் பயன்படுத்தி கொள்ளப்பட்டது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அந்த ஹைதராபாத் சொன்னோம்ல, ஹைதராபாத் எப்படி இணைஞ்சுது, காஷ்மீர் எப்படி இணைஞ்சுது. ஸோ இப்போ காஷ்மீரில் வந்த அரசர் பேர் மகாராஜா ஹரிசிங். ஓகேவா. ஹைதராபாத் அப்படின்னா ஹைதராபாத் நிஜாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எப்படியெல்லாம் இணைஞ்சுதுன்ற கதை ஆல்ரெடி சொல்லியாச்சு. காவல்துறை நடவடிக்கை அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளே ஆப்ரேஷன் போலோ நடந்துச்சு. பாகிஸ்தானியர்கள் காஷ்மீரை சூறையாடிய போது அவங்க இங்கே கேட்டாங்க. அவங்களுக்கு நம்ம சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்கோம். சிறப்பு அந்தஸ்து அப்படின்னா உறுப்பு 370 அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து. ஆனால் 370 கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேவா. அதே மாதிரி இந்த அமரன் படத்தில் கல்லாலெல்லாம் அடிப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த இதெல்லாம் இருந்துச்சு. இந்த 370 சிறப்பு அந்தஸ்து இருக்கும்போது ஆர்மி அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இந்தியன் ஆர்மியெல்லாம் பார்த்தோம்னா கல்லால் அடிப்பாங்களாம். ஸோ ஆர்மிக்கே பார்த்தோம்னா முட்டிக்கு கீழே கல்லடி வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டாக, முட்டிக்கு மேலே அடி விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஆர்மி மேன் இந்திய ஆர்மி இருக்குல்ல, ஸோ இந்தியன் ஆர்மிக்கு அந்த மாதிரியெல்லாம். ஆனால் திருப்பி அடிக்கக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடுகள்லாம் இருந்துச்சு. அதனால தான் அந்த 370 கேன்சல் பண்ணதுக்கப்புறம் கப்பு ஜிப்புன்னு மாறிட்டாங்க அப்படின்னு கேள்வி. ஆனாலும் அந்த கல்லால் அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க அது. ஏன்னா இந்தியன் ஆர்மி இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்தியாவே எப்படி பகச்சிக்க முடியும். கரெக்டு தானே. அதனால் 370 கேன்சல் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி 1956 அதுதான் இந்தியா பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சுதேச அரசுலாம் இணைச்சாச்சு. மொழி அடிப்படையில் மாநிலத்தெல்லாம் பிரிங்க அப்படின்ற பிரச்சனை வந்திருக்கும். தெலுங்கு பேசுகிறவங்கள தனியாக பிரித்து விட்றீங்க, மாகாணமாக தமிழ்நாடுன்னு சேர்த்து வச்சுருக்கீங்க, சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லி. நான் தெலுங்கு பேசுகிறேன், என்னை பிரித்து விடு. தமிழ் பேசுகிற நீ தனியாக பிரிஞ்சிக்க. அதுமாதிரி வேறு யாராச்சும் மலையாளம் பேசுகிறாங்களா, பிரித்து விடு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிக்குது. 1956 ஆந்திர பிரதேச உருவாக்கத்தில் தொடங்கி ஆந்திரா தான் ஃபஸ்ட்டு பிரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒருத்தர் உண்ணாவிரதம் செத்து போயிருப்பார். மொழி பேசுகிற அடிப்படையில் மக்களை பிரித்து விட்டுருங்க, மாநிலத்தை பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்ணாவிரதம் இறந்து போயிடுவார், பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர். ஸோ அதனால் அதை பிரிச்சிருப்பாங்க. அதுமாரி 1966 பஞ்சாப் மாநிலம், அப்புறம் ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம் அப்படின்லாம் சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம மேக்கிங் கான்ஸ்டியூஷன் அதேமாரி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஆர்டிகிள் 1 to 4 வரைக்கும் சொல்லி ஒரு வீடியோ பாலிட்டியில் போட்டிருப்போம். அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதில் எல்லாமே கவர் ஆகிடும். அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ் நாக்பூரில் 1920 ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் மொழி வாரியான மாகாண காங்கிரஸ் குழுக்கள் அமைக்கப்படுவதன் மூலம் மொழி அடையாளத்தின் அடிப்படையில் அமைந்த தேசிய அடையாளம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா நாக்பூர் மாநாட்டில். அதுமாரி நேரு அறிக்கை, மோதிலால் நேரு அறிக்கை, ஜவஹர்லால் நேரு அறிக்கை கிடையாது, மோதிலால் நேருவோடைய அறிக்கை 1928 வெளியாகுது. ஏன்னா 27 பார்த்தோம்னா சைமன் போராட்டம்லாம் நடந்திருக்கும்ல. சைமன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கு சாத்தியக்கூறுகள் ஆராய வந்த ஒரு ஆள் தான். அந்த டீமில் ஒரு ஆள் கூட இந்தியரே கிடையாது, எல்லாருமே பிரிட்டிஷ் தான். ஸோ அப்போ ஏற்பட்ட ஒரு கேள்வி தான் அது. இந்தியர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை அவங்களுக்கு உருவாக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நேருவோடைய அறிக்கை ஒன்று ரிலீஸ் ஆகுது. பிரிவு 86 பின்வருமாறு தெளிவாக சொல்கிறாரு. நிதி மற்றும் நிர்வாக காரணங்களுக்கு உட்பட்டு பெரும்பான்மை மக்கள் வாழும் இட அடிப்படையில் மாநிலங்களை மொழி வாரியாக மறுசீரமைப்பதற்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருப்பார். அதேமாதிரி அரசியலமைப்பு சட்டம் எங்களால் எப்படியெல்லாம் உருவாக்கப்படும் அப்படின்ற தகவலையும் அதில் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அரசமைப்பு நிர்ணய சபைக்கான தேர்தல் முடிவடைந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் பட்டாபி சீதாராமையா 1946 ஆகஸ்ட் 31 ஆந்திரா அதுமாரி தனியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாரு. இந்த முழு பிரச்சனையை முதல் பிரச்சனையாகவும் முக்கிய பிரச்சனையாகவும் எடுத்து அரசமைப்பு நிர்ணய சபை தீர்வு காண வேண்டும். எந்த பிரச்சனை அப்படின்னா ஆந்திராவை பிரித்து தர்றது, தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பிரித்து விடுறது, சென்னை மாகாணத்துலேருந்து தனி ஒரு ஸ்டேட்டாக பிரிக்கிறது. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம்
அவரும் கோரிக்கை வச்சுருப்பார். 1946 அவர் வந்து ஒரு ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமையும் தாங்குறாரு. ஓகேவா, டிசம்பர் 8. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாரு, மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கையை அரசமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சுறாரு பட்டாபி சீதாராமையா. 1948 என்ன பண்ணுறாங்க, எஸ்கே தார் அப்படிங்கிறவரில் அவருடைய தலைமையில் ஒரு குழு ஒன்று போடப்படுது. அது வந்து மாகாண மொழிவாரி மாகாண ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1948 ஜூன் 17 போடப்படுது. 3 பேர் கொண்ட குழு அது. ஓகேவா, அது அமைச்சது யாருன்னா ராஜேந்திர பிரசாத் தான் அமைச்சிருப்பார். ஆனால் அந்த குழுவினோட தலைவர் வந்து எஸ்கே தாரு. மொழிவாரி மாகாணங்கள் உருவாக்க முடியுமா முடியாதா அப்படின்றத ஒரு குழுவினுடைய முதல் தலைவர் அந்த எஸ்கே தார் தான். ஓகேவா, அதேமாரி முதல் குழு வந்தது தான். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா ஸோ இதெல்லாம் உருவாக்குறது குறித்து ஆராய்ந்த ஒரு குழு. ஸோ அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க டிசம்பர் 10, 1948. மொழியெல்லாம் அடிப்படையாச்சு, தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்க, பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த குழு வந்து ரிப்போர்ட்டு கொடுக்குது. சரி, இவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அதை ஆராயணும். இந்த குழு சொன்னது கரெக்டாக இருக்கா, இந்த குழுவுடைய அறிக்கைகளை ஆராயணும்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு குழு ஒன்று போடுறாங்க. ஸோ அந்த குழு வந்து பார்த்தோம்னா ஜேவிபி கமிட்டி. யார், ஜே ஃபார் ஜவஹர்லால் நேரு, வி ஃபார் வல்லபாய் பட்டேல், பி ஃபார் பட்டாபி சீதாராமையா, 3 பேர் கொண்ட குழு. இந்த குழு என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து 1949 ஏப்ரல் 1 இவங்க ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்க. இவங்களும் என்ன தான் சொல்கிறாங்க, மொழி அடிப்படையில் பிரிச்சிடாத, எஸ்கே தார் குழு சொன்ன விஷயம் எல்லாமே உண்மை தான், பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, மொழிங்கிறத வச்சு தயவு செஞ்சு பிரிக்க வேணான்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ ஸோ அதுக்கு ஆதரவான ஒரு விஷயத்தை தான் இவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னா, மொழியெல்லாம் பிரிக்கக்கூடாது. நிர்வாக காரணம், அந்த பகுதியில் மக்கள் ஏழையாக இருக்காங்க, ஒரு பக்கம் நல்லா வசதியாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த நிர்வாக வசதிக்காக நம்ம பிரிக்கலாம். அதே மாதிரி ஒரு சாரர் வந்து அவங்க வேறு ஒரு மாதிரியான கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னொரு சாரர் இன்னொரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த அடிப்படையில் பிரிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து பிரிக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் வந்து வச்சு நம்ம ஒரு அடிப்படையாக பிரிக்கலாம். ஆனால் மொழிங்கிறத வச்சு நம்ம பிரிக்க வேணாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஒருத்தர் 1952 அக்டோபர் 19 சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிடுறாரு. பொட்டி ஸ்ரீராமுலு 1952 டிசம்பர் 15 வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. அப்போ உடனே பிரிச்சிடலாம், இதுக்கு மேலே இது பண்ண வேண்டாம். 1953 பிரிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த 53 ஆந்திரா பிரிச்சிருந்தாலும் எந்த சட்டத்தின்படி பிரிக்கப்பட்டதுன்னா அந்த சட்டம் பின்னாடி தான் வந்திருக்கும் 1956. ஸோ அதுக்காக இன்னொரு குழு ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிகல் 3 அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மாநிலத்திலேருந்து நிலப்பகுதியை, ஒரு மாநிலத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை 4 ஸ்டேட்டாக பிரிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சிதுன்னா. ஓகேவா, அதே மாதிரி தமிழ்நாடுன்ற பேரை மாற்றுறதுக்கு அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உண்டு. அதே மாதிரி தமிழ்நாட்டோட எல்லையை குறைக்கக்கூடிய அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குது. ஓகேவா, ஸோ அதெல்லாம் சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் இந்த 3வது ஆர்டிக்கிள். ஸோ அதுக்கப்புறம் போட்ட குழு வந்து பசல் அலி தலைவராக இருந்திருப்பார். அதில் KM பணிக்கர், HN குன்ஸ்ரு அப்படிங்கிறவங்க உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க. அவங்க தலைமையில் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்படின்ட்டு ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்க ரிப்போர்ட்டு கொடுத்தது 1955 அக்டோபரில் கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கலாச்சாரம், நிர்வாக வசதி, இது எல்லாமே நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அடிப்படையாக வச்சு பிரிங்க. ஒரு ஆப்ஷனாக அதில் மொழியையும் சேர்த்துக்கோங்க, ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்ன ரிப்போர்ட்டு படி பார்த்தோம்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 நவம்பர் 1 வந்து நிறைவேற்றப்படும். டேட்டு கூட நவம்பர் 1 தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, அந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைய ஸ்டேட்டுங்கிறது பிரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு பிரிஞ்ச ஸ்டேட்டு சுதந்திரத்திற்கு பின்னர் உருவான மொழி அடிப்படையிலான முதல் மாநிலம் ஆந்திரா. அதுவே சுதந்திரத்திற்கு முன்னர்னு கேட்டாங்கன்னா 1936 ஒடிசா. அந்த மாதிரி நிறைய ஸ்டேட் வந்து இன்னைய வரைக்கும் பிரிக்கணும்னா அந்த சட்டத்தை யூஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திய வெளியுறவு கொள்கை. ஓகேவா, ஜவஹர்லால் நேருவே இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைத்த முதன்மையான சிற்பி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஆள் அவர். சீன குடியரசு, சீன மக்கள் குடியரசை 1950 ஜனவரி 1 முதலாக அங்கீகரித்த நாடு எது அப்படின்னா இந்தியா தான். அதேமாதிரி 1950 சீனா வந்து திபெத்தை ஆக்கிரமித்த போது இந்தியா வருத்தம் அடைந்தது. சீனாவும் இந்தியாவும் நல்ல ஒரு நட்பனோட தான் இருந்துச்சு. ஆனால் திபெத் அப்படிங்கிற பகுதியை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அப்போ இந்தியா வந்து ரொம்ப வருத்தம் அடையுது. 1950 1954 வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிறாங்க இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில். ஸோ அந்த சீனாவிற்கு திபெத் மீது இருந்த உரிமையை அங்கீகரித்தது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேவா? அதேமாரி அதோடு இந்திய சீன உறவுக்கான கோட்பாடுகள்னு சொல்லி வகுத்திருப்பாங்க. பஞ்சசீல கொள்கை 5 முக்கியமான கொள்கை. என்னென்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள கொள்கை முக்கியமாக அந்த அக்ரிமெண்ட்டில் சொன்னது தான். இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று அவற்றின் நிலை எல்லை மற்றும் இறையாண்மையை மதித்து நடத்த. நான் ஓ நாட்டை மதிப்பேன், நீ என் நாட்டை மதி, அவ்வளோதான். இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று ஆக்கிரமிக்காமல் இருத்தல். நான் சைனா பக்கம் வரமாட்டேன், சைனா இந்தியா பக்கம் வரக்கூடாது. ஒரு நாடு மற்றொரு நாட்டின் உள் நிகழ்வுகளில் தலையிடாமல் இருக்கிறது. உன் குடும்ப பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன், என் குடும்ப பிரச்சனையில் நீ வரக்கூடாது. ஓகேவா? சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இரு நாடுகளுக்கு இடையேயான சமத்துவம் மற்றும் ஒன்றுக்கொன்று பயனடைவதற்கான கூட்டுறவு. அதுவே உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு நீயும் நல்லா இரு, நானும் நல்லா இருக்கேன், ஏதாவது ஹெல்ப்னா நான் பண்ணுறேன், அதுமாரி நீ எனக்கு எதுனா செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமாதான சகவாழ்வு, எதுனாலும் சமாதானமாக நம்ம போயிடணும் அப்படின்றத பஞ்சசீல கொள்கை அப்படின்றதில் வகுத்துருக்காங்க. ஏப்ரல் 1955 பாண்டுங் அப்படின்ற ஒரு மாநாடு நடக்குது. பாண்டுங் அப்படின்ற மாநாடு, அது ஒரு இடம் பாண்டுங் அப்படிங்கிறது. ஸோ அங்கே வந்து சைனாவையும் அதன் தலைவரான சூ என் லாயும் முன்னிலைப்படுத்த நேரு வந்து சிறப்பான முயற்சிகள் எடுத்தார். ஆனால் 1959 என்ன ஆகுது அப்படின்னா, சீன அரசாங்கம் வந்து பௌத்தர்களின் கிளர்ச்சியை வந்து ஒடுக்கிறதுனால பௌத்தர்களின் தலைவரான தலாய் லாமா வந்து ஆயிரக்கணக்கான அகதிகளுடன் திபெத்திலேருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். ஓகேவா? என்னென்னா, இப்போ திரும்ப பஞ்சசீல கொள்கைக்கு அப்புறம் இந்தியாவும் சீனாவும் ஓரளவு அந்த நட்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கேப்பில் என்ன ஆகுதுன்னா, சைனாவில் அவர் தலாய் லாமாலாம் அங்கே உள்ள ஆள் தானே. ஸோ பௌத்தர்களுடைய அந்த இதை வந்து பார்த்தோம்னா கிளர்ச்சியை வந்து ஒடுக்குறாங்க சைனா கவர்மெண்ட்டு. அப்போ சைனாவில் இருந்த அந்த தலாய் லாமா பௌத்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவும் ஆதரவு கொடுத்துருது. ஸோ அதனால் சைனாவுக்கு இந்தியா மேலே ஒரு வருத்தம் வந்துடுது. ஓகேவா? அதுக்கப்புறம் 1962 இந்தியா சைனா போர். ஸோ இதெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா காலம் அந்த தாழ்த்தி போயிடுச்சுல. 59 அந்த இது கொடுத்துருந்தாலும் இப்போ திரும்ப அகைன்ஸ்டாக மாறிட்டாங்க. 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போரே வந்துருச்சு. 1962 செப்டம்பர் 8 சீன படைகள் தக்லா மலைப்பகுதியில் தாக்குதலும் நடத்துகிறாங்க. அதே மாதிரி இந்திய சுயமரியாதைக்கு, ஓகேவா, ஆசியாவில் இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து நிறைய செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவுகள் இருந்திருக்கும். ஆனால் இந்திய சுயமரியாதைக்கு ஏற்பட்ட களங்கம் பங்களாதேஷ் போரில் சைனா மற்றும் அமெரிக்காவின் ஒத்துழைப்போடு போரிட்ட பாகிஸ்தானை தோற்கடித்த பின்பே துடைக்கப்பட்டு இந்தியாவின் சுய கௌரவம் நிலைநிறுத்தப்பட்டது. ஓகேவா? அது இப்போ சைனாவுக்கு அப்போ ஆதரவு கொடுத்ததெல்லாம் யார்? பங்களாதேஷ் போரில். அதேமாரி பங்களாதேஷ் போரில் சைனா அமெரிக்கா, ஸோ அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சைனா போரில் கிடையாது, பங்களாதேஷ் போர் 1971 நடந்திருக்கும். சைனாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க பங்களாதேஷுக்கு, அமெரிக்காவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த பாகிஸ்தானை தோற்கடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய கௌரவம் நிலைநிறுத்தப்பட்டது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அணி சேராமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் கிடையாது, சைனாவில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஓகேவா, நம்ம போய் நாட்டாமல் பண்ணக்கூடாது, இவ்வளோதான் அணி சேராமை. அதே மாதிரி வேறு ஒரு நாட்டு கூட போய் சேர்ந்துக்கிட்டு இன்னொரு நாட்டை வந்து நம்ம டம்மி பண்ணக்கூடாது. இதுதான் அணி சேராமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ரஷ்யாவில் ஒரு பிரச்சனை, இல்லை அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அப்படியே நின்று வேடிக்கை பார்க்குறது தான், நம்ம உள்ளேயே போகக்கூடாது. அதுதான் இந்த விஷயம். அணி சேராமல் இருக்கணும். எந்த நாட்டு கூடவும் சேர்ந்துக்கிட்டு இன்னொரு நாட்டை நம்ம வந்து அகென்ஸ்டாக பார்க்கக்கூடாது. அதே மாதிரி மார்ச் 1947 டெல்லியில் நேரு ஏற்பாடு செய்திருந்த டெல்லியில் நேரு வந்து ஆசிய உறவுக்கான மாநாடு ஏற்பாடு செஞ்சுருக்காரு. அதில் 20க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்துக்குது. உலகில் ஆசியாவின் நிலையை உறுதி செய்தல் அப்படிங்கிறது அந்த மாநாட்டுடைய மைய கருத்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 47 நடந்திருக்கு. அதேமாரி 1955 இந்தோனேஷியா நாட்டின் பாண்டுங் நகரில் ஆசிய நாடுகளின் மாநாடு நடந்துச்சு. சில ஆண்டுகளுக்கு பின் பெல்கிரேடு நகரில் இந்த நாடுகள் கூடி அணிசேரா இயக்கத்தை தோற்றுவிப்பதற்கான அடித்தளத்தை பாண்டுங் மாநாடு ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்றதை சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது வரக்கூடியது சுதந்திர இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் சிற்பியான ஜவஹர்லால் நேரு அதில் கலந்துக்கிட்டது. எகிப்து நாட்டோட அதிபர் நாசர், யுகோஸ்லோவியாவோட டிட்டோ அப்படிங்கிறவர், அவங்கெல்லாம் இணைஞ்சு 1961 அணுசக்தி ஆயுத குறைப்பு மற்றும் சமாதானத்திற்கான அழைப்பு விடுத்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அணிசேராமையின் முக்கியத்துவம் மற்றும் உலகத்துக்கு அதன் தேவை குறித்து நேரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாசிசம், காலனித்துவம், இனவாதம் அல்லது அணுகுண்டு ஆக்கிரமிப்பு மற்றும் அடக்குமுறை போன்ற அனைத்து தீய சக்திகளையும் பொறுத்த வரையில் நாம் மிகவும் உறுதியாகவும் ஐயத்திற்கு இடமின்றியும் அவற்றை எதிர்த்து நிற்கிறோம். பனிப்போர் மற்றும் அது தொடர்பான இராணுவ ஒப்பந்தங்களிலிருந்து மட்டும் நாங்கள் விலகி நிற்கிறோம். ஆசிய மற்றும் ஆப்பிரிக்காவின் புதிய நாடுகளை தங்களது பனிப்போர் இயந்திரத்துக்குள் கட்டாயப்படுத்தி தள்ளும் முயற்சிகளை எதிர்க்கிறோம். இல்லையெனில் நாம் தவறாக கருதும் அல்லது உலகத்துக்கோ நமக்கோ தீங்கு இழைக்கும் எந்த ஒரு வளர்ச்சியையும் கண்டனம் செய்யலாம். அதற்கான சந்தர்ப்பம் எழும்போதெல்லாம் நாம் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடம் முடிய போகுது.
அதேமாதிரி பாண்டுங் பேரறிக்கை 10 அம்ச கோட்பாடுகள் ஐநா சாசனத்தின் 10 அம்ச கோட்பாடுகள் உள்ளடக்குனதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை மனித உரிமைகள் மற்றும் ஐநா சாசனத்தின் நோக்கங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம மதிக்கணும். அனைத்து நாடுகளின் இறையாண்மை மற்றும் எல்லை ஒருமைப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். அனைத்து இனங்களின் சமத்துவத்தையும் பெரிய மற்றும் சிறிய அளவிலான அனைத்து நாடுகளின் சமத்துவத்தையும் அங்கீகரிக்கணும். மற்றொரு நாட்டின் உள் நிகழ்வுகள் அடுத்தவங்க குடும்ப பிரச்சனையில் தலையிடக்கூடாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் தன்னை பாதுகாத்து கொள்ள உரிமை உண்டு. தனியாகவோ அல்லது கூட்டாகவோ ஐக்கிய நாடுகளின் சாசனத்திற்கு ஏற்ற விதத்தில் பாதுகாத்து கொள்ளலாம். வல்லரசுகளின் எந்த ஒரு குறிப்பிட்ட நலன்களுக்கும் சேவை செய்வதற்கு கூட்டாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பயன்படுத்துவதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுதல். அதாவது இப்போ சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் சப்போர்ட் பண்ணி வேற ஒரு நாட்டுக்கு நம்ம அகென்ஸ்டாக மாறக்கூடாது. எந்த ஒரு நாடும் பிற நாடுகளின் மீது அழுத்தங்களை செலுத்தாமல் ஒதுங்கி இருக்கணும். அடுத்தது ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்திற்கு இணங்க அனைத்து சர்வதேச முரண்பாடுகளையும் சமாதான வழிவகைகள், சமரசம், நடுவர் அல்லது நீதித்துறை தீர்வு போன்ற அமைதியான வழிமுறைகளில் தீர்த்து கொள்ளுதல். ஒன்றும் இல்லை, 2 நாட்டுக்கு சண்டை அப்படின்னா ஒரு நடுவர் நீதிமன்றம் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி அது மூலமாக பிரச்சனையை தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரஸ்பர நலன்களையும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்துதல். நீதி மற்றும் சர்வதேச கடமையை மதிக்கணும். உங்கள் நாட்டு கடமை இல்லை, சர்வதேச கடமையை மதிக்கணும் அப்படின்றத சொல்லி இந்த பாடத்தை முடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த யூனிட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த யூனிட்டில் சில டேட்டாஸ் மட்டும் இருக்கும் யூனிட் 9ல். அதையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியல அப்படின்னா சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? சொல்லிக் கொடுக்கறதுனால நம்ம கெட்டு போகிறது இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.